நம்மை பற்றிய கற்பனை. கற்பனை, உள்ளுணர்வு, வாய்ப்பு என்ற மூன்றிற்கும் நமது மன எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பிருக்கிறது. நாம் எதை பற்றியாவது தீவிரமாக சிந்திக்காமல் சற்று நேரம் இருக்க முடியுமே, ஆனால் நமது உடலும் மனமும் ஒரு ஓய்வு நிலையை அடைகின்றன. புலன் அறிவால் இயங்கும் வெளிமனம் ஓய்வு பெறும்போது நம் மனதில் கற்பனை ஓடுகின்றன. நாம் பகல் கனவு காண்கிறோம். நம் மனதில் அப்போது தோன்றும் எண்ணங்கள் நம்ப முடியாதவைகளாக இருக்கலாம். எனினும் நமது புலனறிவு அதை தர்க்க ரீதியாக விவாதித்து அமைதிப்படுத்துவதில்லை. நமது மனதில் ஓடும் கற்பனைகளை நாம் நெறிப்படுத்த முடியும். நமக்கு பிடித்த ஒரு குறிக்கோளை எண்ணிக்கொண்டு நாம் அது சம்பந்தமான எண்ணங்களை கற்பனைகளாக மனதில் விரிய விடலாம். இக்கற்பனைகளை எவ்வளவு தீவிரமாக நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை பொறுத்து அவை ஆழ் மனதில் பதிகின்றன. பின் நாளடைவில் நம் வாழ்வில் சம்பவங்களாக அமைகின்றன. மனதில் நிரந்தரமாக நிறுத்தப்படும் கற்பனை நம் வாழ்வில் சம்பவமாக விரிகிறது. இது அனுபவமாக பலர் வாழ்வில் நிகழ்ந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கின்றனவே தவிர இது எப்படி நிகழ்கிறது என்ற அறிவு இன்னும் அறியப்படவில்லை. ஆழ் மனதின் சக்தியை அறிய இங்கிலாந்தில் சில சோதனைகள் செய்தனர். ஒரு மனிதனை ஹிப்னாட்டைஸ் செய்து அவன் மயக்க நிலையில் இருக்கும்போது அவன் ஆழ் மனதிடம் கூறினார்கள், இப்போது உன் உடலில் டிபி கிருமிகளை செலுத்தப் போகிறோம். இக்கிருமிகள் உன்னை ஒன்றும் செய்யாது, உனக்கு நோய் உண்டாகாது, எதுவும் உன் உடலுக்கு கேடு விளைவிக்காது. பின் அந்த நபர் மயக்கம் தெளிந்து எழுந்தார். அவரை பல காலம் சோதனை செய்ததில் டிபியின் சிறு அடையாளம் கூட அவர் உடலில் தோன்றவில்லை. அதே போல் ஒரு 16 வயது சிறுவனுக்கு ஒரு தோல் வியாதி பிறவி குறைபாட்டாக இருந்தது. வழக்கமாக இத்தகைய பிறப்பு குறைபாடுகளை நிவர்த்திக்க முடிவதில்லை. ஆனால் அச்சிறுவனை ஹிப்டனைஸ் செய்து அவன் உடல் இத்தோல் வியாதியை இயல்பாக நாளடைவில் குணப்படுத்தும் என்ற ஒரு எண்ணத்தை அவன் மனதில் பதிய வைத்தார் மேசன் என்ற ஆங்கில மருத்துவர். முதல் முறையாக ஒரு பிறப்பு குறைபாட்டை ஆழ் மன தொடர்பு மூலம் மாற்றிவிட முடியும் என்று மருத்துவ உலகம் கண்டது. ஆழ் மனதில் பதியும் ஓர் எண்ணமானது எத்தனை வலுவடைந்தது, அது என்னென்ன செய்யக்கூடும் என்பதை இச்சோதனைகள் நிரூபிக்கின்றன. அதே போல் நம் தோல்விகளுக்கும் சங்கடங்களுக்கும் காரணம் நம் ஆழ் மனதில் புகவிட்ட எண்ணங்களே என்று மனநூலார் கூறுகின்றனர். என்னால் முடியாது என்று சிலர் ஆழ் மனதிடம் சொல்லி நம்ப வைத்திருந்தால் அவர்கள் எடுத்த காரியம் எப்படி வெற்றியடைய முடியும்? எனக்கு எப்போதுமே பூஞ்சை உடம்பு என்றும், நான் எதிலும் அதிர்ஷ்டக்கட்டம், நான் கஷ்டங்களை அனுபவிக்க பிறந்தவன் என்றும் பல விதமாக நாம் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது உண்மை என்று நாமே நம்பிக்கொண்டிருக்கும் போது அப்படியே அது நிகழ்கிறது. ஆகவேதான் மனநூலார் கூறுகின்றனர், நாம் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்களை ஆராய வேண்டும், அவற்றை ஒரு தாளில் எழுதி தெளிவுபடுத்த வேண்டும். எவ்வளவு முட்டாள்தனமாக பைத்தியக்காரத்தனமாக நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவு பெறும். நம்மை பற்றி நாம் கொண்டுள்ள மட்டமான அபிப்பிராயங்கள் சிறு வயதில் நம் பெற்றோர் கூறியதிலிருந்து விளைந்திருக்கலாம். நமது ஆசிரியர்கள் கூறிய வாசகங்களின் விளைவாக எழுந்திருக்கலாம். நமது நண்பர்களின் கிண்டலாக கேலியாக உருவாகி இருக்கலாம். ஏதோ ஒரு முறை கண்ட ஏமாற்றத்தின் போது எழுந்த சோக எண்ணங்களின் விளைவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் அதை கெல்லி எறிய வேண்டும். இவ்வுலகில் ஆண்டவன் படைப்பில் நமக்கு இடம் உண்டு, நமக்கு உரிமை உண்டு என்று எண்ண வேண்டும். கடவுள் என்ற மகத்தான சக்தியின் துணை கொண்டு அல்லது உங்களின் மீது அன்பையே பொழிந்த உங்கள் பெற்றோர்களின் நல்லாசி மூலம் நல்லதே நமக்கு நிகழும் என்று நாம் நம்ப முற்பட வேண்டும். நமது கெட்ட எண்ணங்களை அக்குவேறு ஆணிவேராக அலசி அதை திரித்து கரைத்து சிறுமைப்படுத்தி தூக்கி எறிய வேண்டும். இதற்கு மாறாக நம்பிக்கையும் நல்ல எதிர்காலம் பற்றிய கற்பனையும் நம் ஆழ்மனதில் நாம் குடி புக செய்யும் போதே நம் சூழ்நிலை மாறுவதை நாம் உணரலாம். பலர் பழைய தோல்விகளை விரிவாக ருசிமிக்க கதையாக பெருதுபடுவார்கள்.
பலர் பிறர் அனுதாபத்தை எதிர்நோக்கி தங்கள் கஷ்டத்தை பெரிதுபடுத்திக் கொள்வார்கள். பலர் தங்கள் இயலாமையை மறக்க வேண்டி தங்கள் துர் அதிர்ஷ்டத்தை துணைக்கு கூப்பிடுவார்கள். இதைதான் நாம் நோயடைந்த மனம், சீக்கு பிடித்த சிந்தனை, வியாதியை சுமக்கும் எண்ணங்கள் என்கிறோம். கஷ்டங்களை பெரிதுபடுத்தினால் கஷ்டம்தான் பெருகும். நன்மையும் மகிழ்ச்சியும் பெரிதுபடுத்தும் போது நமக்கு நன்மையும் நம்மை சுற்றியும் மகிழ்வும் நிறையும். ஆகவேதான் பழைய தோல்விகளை, ஏமாற்றங்களை நாம் மறக்க முயல வேண்டும். மாறாக பழைய மகிழ்ச்சி, வெற்றி சம்பவங்களை மனதில் அசை போட வேண்டும். எண்ணங்களை ஆழ் மனதில் பதிக்க ஹிப்னசம் தேவையில்லை, அரைமயக்க நிலை தேவையில்லை. புலனாய்வறிவை ஓய்வுபடுத்திவிட்டு கற்பனையை வளர விடும் போதே ஆழ் மனம் வேலை செய்கிறது என்கிறார்கள் இன்றைய மனநூலார். நாமாக தூண்டிவிடும் ஹிப்டிமிச நிலைதான் கற்பனை என்று கூறுகிறார்கள் அவர்கள். அன்புடன் கனிவுடன் பிறர் கூறும் யோசனைகளை நாம் ஏற்றும் கொள்ள நிலை நாமாக தூண்டிவிட்ட ஹிப்டானிச நிலைதான் என்று மன மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நினைவு நிலையிலேயே நல்ல எண்ணங்களை, யோசனைகளை மனம் துள்ளி விடுவதும் ஒரு ஹிப்டானிசம் தான். எதிர்காலத்தை பற்றிய கற்பனை. ஒரு குழந்தை ஒரு படம் வரைந்தது. அதன் தந்தை, என்ன படம் வரைந்தாய் கண்ணே என்று கேட்டார். மாடு புல் தின்கிறது என்றது குழந்தை. கண்ணே, மாடு இருக்கிறது, ஆனால் எங்கே இருக்கிறது புல் என்றார் தந்தை. இல்லையப்பா, மாடு புல்லை தின்று விட்டது என்றது குழந்தை. குழந்தைகளுக்கு கற்பனை அபாரம். குழந்தை வளர வளர நாம் அதை கற்பனைகளை குறைத்து விடுகிறோம். காரண காரியம் காட்டும் ஒரு உலகிற்கு, நடைமுறை உலகிற்கு வரும்போது குழந்தையின் கற்பனை குறைந்து விடுகிறது. மலை தூறலை வர்ணிக்கிறார் பாரதி. வானையும் பூமியும் இணைக்கும் வைரக்கோள்கள் என்று. என்ன கற்பனை! மனதில் கற்பனை தோன்ற தோன்ற நமது பிரச்சனைகளுக்கு பல வழிகள் பிறக்கின்றன. நமது பிரச்சனைகள் எளிதாகின்றன. நாட்டு தலைவனுக்கு மட்டுமல்ல கற்பனை தேவை, அன்றாட வாழ்வு வாழும் வீட்டு தலைவனுக்கும் கற்பனை தேவை. குழந்தைகளின் கற்பனைகளை பொய்மை விளையாட்டு என்கிறோம். எழுத்தாளர்களின் கற்பனைகளை கதைகளாக, நாடகங்களாக, சினிமாக ரசிக்கிறோம். நாட்டு தலைவன் எதிர்கால கற்பனை தீர்க்க தரிசனம் என்கிறோம். எப்படி ஒரு குழந்தையின் கற்பனை விளையாட்டாய் நிற்பதையும், ஒரு எழுத்தாளன் கற்பனை நம்ம உணர்ச்சிகளை ஏற்படுத்தியதும், ஒரு தலைவனின் கவிஞனின் கற்பனை எதிர்காலத்தை புலப்படுத்தும் ஒரு முன்னோட்ட கண்ணாடியாக விளங்குகிறது என்பதையும் கவனிங்கள். குழந்தை பொய்மை என்று உணர்ந்து விளையாடுகிறது. ஒரு எழுத்தாளன் பிறர் மனதில் உணர்ச்சிகளை எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறான், அதை எழுப்புகிறான். ஒரு தலைவனோ நாட்டின் எதிர்காலத்தை காண்கிறான், அது அப்படியே உருவாக்குகிறான். கற்பனையை எந்த அளவுக்கு நம்புகிறோம் என்பதை பொறுத்ததே அவன் சாதனை. கற்பனை எத்தகைய கருவியாக உபயோகிக்கிறோம் என்பதை பொறுத்ததே பலன். கற்பனையை நாம் வெறும் பகல் கனவாக சுவைத்துவிட்டு நம் நடைமுறை காரியங்களை கவனிக்கலாம். கற்பனையை நாம் நிகழ வேண்டிய சம்பளாங்க மனதில் விரித்துவிட்டு நம் பலனை ஆர்வத்துடன் எதிர்நோக்கலாம். நாம் எப்படி விரும்புகிறோமோ அப்படியே மனம் ஏற்றுக்கொள்கிறது. கற்பனை மிகுந்த தலைவர்களை கற்பனையில் இல்லாத தலைவருக்கும் உள்ள வேறுபாடு யாரும் எளிதில் காண முடியும். கற்பனை நிறைந்த மேதைகளாலேயே நமது உலகம் இவ்வளவு முன்னேறி வந்திருக்கிறது. கல்லை முதலில் சக்கரமாக அமைத்தவனின் கற்பனை எண்ணி பாருங்கள். முதலில் அகப்பட்டதை பறித்து தின்பதற்கு பதிலாக பயிரிட்டு அறுவடை செய்தவன் கற்பனை எண்ணி பாருங்கள். எங்கோ இருங்கோரில் பேசுவதை கேட்கும்படி செய்த ரேடியோவை பற்றி யோசித்து பாருங்கள். மாடில்லாத குதிரை இல்லாத வண்டி ஒன்று ஓடும் என்று கற்பனை செய்த காரை கண்டுபிடித்த மனிதனின் கற்பனையை யோசித்து பாருங்கள். கற்பனைதான் இவ்வுலகத்தை உருவாக்கி இருக்கிறது. இவை அத்தனையும் ஒரு காலத்தில் இல்லாத பொருட்களாக, வெறும் கற்பனைகளாக இருந்தன. மனித மனம் கற்பனையை நிகழும் நிகழ்ச்சியாக்கிறது. கற்பனை என்பது இல்லாத ஒன்றை மனதில் படமாக காண்பதாகும். பழங்குடி மக்களின் பேச்சு முறைகளை எடுத்தால் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மனதில் படங்களை எழுதும் சம்பவங்களாக வர்ணிக்கப்படுகிறது. மனிதன் எழுத துவங்கியும் போது படங்கள் மூலமாகவே செய்திகளை பரிமாறிக்கொள்ள துவங்கினார். கற்பனை இரண்டு வகைப்படும். ஒன்று, பழைய நினைவுகளை மீண்டும் எண்ணி பார்ப்பது. மற்றொன்று, இல்லாத ஒன்றை எதிர்காலத்தை பற்றி எண்ணி பார்ப்பது. இறந்த கால நிகழ்ச்சிகள், நாம் அனுபவித்த நிகழ்ச்சிகள், அவையும் இல்லாத ஒன்றுதான். ஆனால் நிகழ்ந்ததை சுவைக்கும் நினைவிலிருந்து பிறக்கும் அனுபவம் பயன் தரும். அந்த நினைவுகள் ஏற்படுத்தும் உணர்வை நாம் நிகழ்காலத்தில் அனுபவிக்க முடியும். ஆனால் எதிர்கால கற்பனை போல் அவை ஆக்கசக்தி படைத்தவை அல்ல. பழைய சம்பவங்கள் ஆழ்மனதில் ஒரு பாதையை ஏற்படுத்துகின்றன.
மூளையின் செல்களான நியூரான்களின் ஒரு பாதை வகுக்கப்பட்டிருப்பதாக மூளை மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே எதிர்கால கற்பனையை பழையகால வெற்றியுடன் சேர்த்து சிந்திப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கின்றார் மனநூலார். நமக்கு தெரிந்த பழைய நினைவுகளை கலைத்து வேறு விதங்களில் அவற்றை சேர்ப்பதன் மூலம் மனதில் புதிய கற்பனையும் ஆக்க சக்தியும் பிறக்கின்றன. கற்பனையை நாம் அளவோடு உபயோகிக்க வேண்டும். கற்பனை உலகத்திலே வாழ்பவர்கள் சில சமயம் நடைமுறை உலகை மறக்க, அதன் கஷ்டங்களில் விடுபட அதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகின்றனர். சில சமயம் இவர்களே சித்த பேதம் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். கற்பனை இல்லாதவர்களோ எதிலும் பிடிவாதத்தையும் உறுதியும் மேற்கொள்கின்றனர். அவர்கள் நடைமுறை வாழ்வு செக்கு மாடு சுற்றுவது போல் வழக்கமான பாதையை மேற்கொள்கிறது. ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். பெர்னஷா வெகு சிலர் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை சிந்திக்கின்றனர். வாரத்தில் ஓரிரு முறை சிந்திப்பவன் நான் என்று சர்வதேச புகழ் எனக்கு உண்டு என்று தமக்கே உரிய அடக்கத்துடன் கூறினார். சிந்தனை என்னும்போது ஆக்க சிந்தனை, கற்பனையே அவர் குறிப்பிடுகிறார். விளம்பர கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கும் சினிமா உலகில் இருப்பவர்களுக்கும் மிகுந்த கற்பனை தேவை. ஒரு விளம்பர கம்பெனி தலைவர் கூறுகிறார், கற்பனை ஒரு வரப்பிரசாதம் அல்ல. மனதை நாளடைவில் அந்த வழியில் பழக்கப்படுத்துவதன் மூலம் நாம் கற்பனையை வளர்க்க முடியும். இன்று நம்மிடையே இருக்கும் பிரபல எழுத்தாளர்களின் ஆரம்ப காலை படித்து பாருங்கள். கற்பனை எவ்வளவு பழக்கப்படுத்தி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது விளங்கும்.